கவுண்டமணி சாரின் மனைவியான சாந்தி அவர்கள் சமீபத்தில இறந்த பிறகு, அவங்களோட வீட்ல இருக்கக்கூடிய கார்கள்ல ஒரு சில வினோத சத்தங்கள் வருது அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சாந்தி கவுண்டமணி அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாங்க. இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. அத தொடர்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்கள பத்தி வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கவுண்டமணி சார் வந்து ஒரு மிகப்பெரிய கார் தீவிர வெறியர். அதாவது ஒரு கார் வந்துச்சு அப்படின்னா, புதுசா மார்க்கெட்ல வந்துச்சு அப்படின்னா, உடனடியா போய் அத வாங்கிட்டு வந்து அவரோட வீட்ல வச்சுருவாராமா. அதுவும் அவரு சினிமால பீக்ல இருந்த டைம்லலாம் எந்த ஒரு புது ரக கார் வந்தாலுமே அத வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சுருவாராமா. அண்ட் ஒவ்வொரு தடவ போகும்போதும் ஷூட்டிங்க்கு ஒவ்வொரு கார் எடுத்துட்டு போவாராமா. அந்த அளவுக்கு அவரு மிகப்பெரிய ஒரு கார் விரும்பியா இருந்திருக்காரு. அண்ட் அதுல அவருக்கு ரொம்ப பிடித்தமான கார பார்த்தீங்கன்னா, வீட்லயே வச்சுருவாராமா. அந்த ஒரு கார கவுண்டமணி சார் மெயின்டெயின் பண்றாரு அப்படிங்கிறத தாண்டி, அவங்களோட மனைவி தான் அதிகமா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. அதாவது அத தொடச்சு விடுறது, அடிக்கடி சுத்தம் பண்றது, எல்லாம் ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு செக் பண்றது, பொட்டு வைக்கிறது அப்படின்னு மொத்தமாவே அந்த கார வந்து அவங்களோட கவனிப்புல தான் இருந்திருக்கு. கவுண்டமணி சார் அந்த கார எடுத்துட்டு போற நேரம் தவிர்த்து, மீதி நேரமெல்லாம் அந்த ஒரு கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில இத்தன வருஷமாவுமே அவங்க அது எல்லாத்தையும் பராமரிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. இப்ப சமீபத்தில அவங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் அந்த கார் பராமரிப்பு அப்படிங்கிறது அப்படியே லைட்டா ஸ்டாப் ஆகியிருக்கு. அந்த காரெல்லாம் தூசி படிஞ்சு, அந்த மாரி அப்படியே ஓரமா அவங்க வீட்டு ஷெட்லயே இருந்திருக்கு. அண்ட் சமீபத்தில அம்மா சாந்தி அவர்கள் இறந்த பிறகு சுத்தமாவே அந்த கார்கள்லாம் பராமரிப்பு இல்லாம தான் இருந்திருக்கு. அண்ட் தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்திலே அவங்களோட வீட்டு மெம்பர்கள் இருந்துட்டாங்க. அதனால கவனிக்காம விட்டுருக்காங்க. பட் சமீபத்தில அந்த கார்கள்ல இருந்து வினோத சத்தங்கள் வந்திருக்கு. அண்ட் அத சரி பண்ணணும் அப்படின்னு அவங்களோட மகள்கள் போயிட்டு அந்த கார தொடச்சு, அதுக்கப்புறம் அந்த கார சரி பண்ணி, இதுக்கப்புறம் நம்மளே மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில வெளிவந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. இத பார்த்துட்டு நெறைய பேர் நெறைய விஷயம் சொல்றாங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்கள் சமீபத்தில திருவண்ணாமலைக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணியிருக்க விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. போடா போடி படத்தின் மூலியமா இயக்குனரா அறிமுகமாகி இருந்தாரு விக்னேஷ் சிவன். அந்த படத்த தொடர்ந்து நானும் ரவுடி தான் எடுத்திருந்தாரு. டீசன்ட் ஹிட். அதுக்கப்புறம் அவர் எடுத்திருந்த தானா சேர்ந்த கூட்டம், அதன் தாண்டி வந்திருந்த காத்து வாக்குல 2 காதெல்லாம் மிகப்பெரிய அளவுல போகல. கடைசியா நயன்தாராவ மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அஜித் சார வச்சு ஒரு படம் பண்றதாக இருந்துச்சு. பட் அந்த படமுமே டிராப் ஆனதுக்கப்புறம் இப்ப எல்ஐசி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில அந்த படத்தோட பாதி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரத்தில படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. அந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறணும். தமிழ் சினிமால மீண்டும் நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பேக் இயக்குனரா வரணும் அப்படின்னு அவரும் முடிவு எடுத்திருக்காரு. அண்ட் அந்த படம் நல்லபடியா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, அவரு திருவண்ணாமலைக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணியிருக்காரு. பொதுவா எப்போதுமே அவங்க ஜோடியா தான் போவாங்க. அதாவது நயன்தாரா மேம் கூடவே இருப்பாங்க. பட் இந்த முறை அவரு தனியா தான் போயிருக்காரு. அண்ட் இது சோசியல் மீடியால ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா இருந்தாலுமே, ஒருவேளை அவங்க ஷூட்டிங்ல பிஸியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாரியான டாக்ஸும் வருது. இத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.